ஹாய் காய்ஸ், மதுராஸ் பலவிதம். இன்னைக்கு நம்ம காய் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானோடனே தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, கல்பாசி, ஏலக்காய் போட்டு பொரிஞ்ச உடனே சாப்பரில் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணி நம்ம நல்லா வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா செவக்க வறுத்த பிறகு 3 தக்காளி உள்ள அளவு உள்ள தக்காளி பழத்தை எடுத்துக்கணும். ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா நம்ம பேஸ்ட் பதத்துக்கு நல்லா வதக்கி நம்ம குடுத்துக்கணும். பேஸ்ட் பதம் வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது அத போட்டு பச்சை வாசனை அதுவும் போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தோம்னா பச்சை வாசனை போயிடும். அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய், சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கசகசா, அ இது பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். அதை எல்லாமே அதோட சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஏன்னா காய் எல்லாம் போட்டு வேக வைக்கணும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வர்றப்ப நம்ம காய் அதில ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த காய் பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய் நமக்கு எந்த காய் பிடிக்குதோ அந்த காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கு இது எடுத்திருக்கிறேன். அத நம்ம நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது குருமா. அந்த ஸ்டேஜில நம்ம இந்த காயெல்லாம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடணும். நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் இந்த மாரி எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, என்னோட சமையல் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.